லட்சுமி தேவி அவங்களுடைய சன்னதியை நீங்கள் சிலையை போய் பார்த்தாலும் கூட லட்சுமி தேவி நடுவில் இருப்பாங்க. 2 பக்கம் யானை வந்து அப்படியே தும்பிக்கையை வந்து நேர் பக்கமாக வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது லட்சுமி தேவின்னு சொல்லலாம். இதுதான் இந்த கோட்டத்தில் உள்ள சிற்பங்கள். இதே கோட்டத்தில் உள்ள சிற்பங்கள் வந்து அதே அந்த அம்பாலோட இதுலேயும் இருக்கும். அங்கேயும் பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கும், நடராஜர் இருப்பார், அப்புறம் பைரவர் இருப்பார், தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. அதாவது இது வந்து சிவனுடைய 64 வடிவங்கள் வந்து ஒன்று சொல்கிறாங்க. சந்திரசேகர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அஸ்வத்தாமனே வந்து சிவனுடைய அவதாரம் தான் சொல்கிறாங்க. அதை வைத்து பார்க்கும்போது இது வந்து அவதாரங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து சிவனுடைய அந்த வடிவங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது போன்ற வடிவத்தை நான் வந்து திருவிசலூர் கோவிலில் பார்த்துருக்கேன். இது போன்ற வடிவங்கள் அதேமாரி ஒரு கையில் கத்தியும் இன்னொரு கையில் வந்து கவடமும் வச்சுருக்க மாதிரி. இது சண்டிகேஸ்வரருக்கு தனியாக ஒரு சன்னதி அமைத்து செஞ்சுருக்காங்க. அதுவும் நம்ம இங்கே பார்க்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு பாருங்களேன். இந்த இதுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து மேலே நம்ம ஆளுங்க ஏதாவது போட்டிருப்பாங்களோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ உள்ளவங்க ஏதாவது போட்டிருப்பாங்களோன்னு டவுட்டாக இருக்குது. அதான் சரியாக புரியல. இந்த கல்வெட்டுலாம் சொரண்டி எடுத்துருக்கீங்க. இது யார் பண்ண வேலைன்னு தான் தெரில. ஆனால் மேலேயே நிறைய சிற்பங்கள் இருக்குதுங்க. மேலேயே வந்து எக்கச்சக்க சிற்பங்கள் இருக்குது. தெளிவுபடுத்துகிற மாதிரி சிற்பங்கள் வந்து இல்லை. அதுதான் இன்றைக்கி ஒரு வேதனையான ஒரு விஷயம். இதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. கல்வெட்டுலாம் படிக்கணும்னா இன்னொரு அதுக்கு தனியாக ஆகும். சரி, இப்போ நான் அந்த பிரம்மநாயகி அவங்களோட கோட்டத்தையும் மற்ற பிற்பகுதியும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் சுற்றி வந்து அப்புறம் நான் கல்வெட்டை சொல்லணும். அப்புறம் கல்வெட்டு இருக்குது. இது வந்து அம்பாளுக்கான தனிக்கோட்டம். இது அம்பாளுக்கான தனிக்கோட்டம் போது சிவபெருமானுக்கு அமைத்ததில் எப்படி இந்த சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கோ அதே போல் தான் இங்கேயும் அமைச்சிருக்காங்க. பாருங்க, அதில் உள்ள மாதிரியே விநாயகர், நடராஜர், பைரவர், இதுவும் வந்து சண்டேஸ்வர் மாதிரி தான் தெரியுது. தட்சிணாமூர்த்திலாம் பயங்கரமாக அழிஞ்சு போயிருக்கு பாருங்க. தட்சிணாமூர்த்தி இது வந்து பின்னால் பெரிய படையெடுப்பு நடந்திருக்குன்னு தான் இது தோணுது. இந்த படையெடுப்பு வந்து ரொம்ப மோசமாக மூர்க்கத்தனமாக தாக்கியிருக்காங்க. லிங்கோத்பவரில் கொஞ்சம் வித்தியாசம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 பக்கமும் வந்து பிரம்மனும் விஷ்ணுவும் அமைக்க மாதிரி செஞ்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் இன்றைக்கி ஒழுங்காக இல்லாமல் இருக்குங்கிறது ஒரு வருத்தமான விஷயம். ராஜேந்திர சோழன் பண்ணதுலேயே ஹைலைட்டான விஷயம் தாங்க. பிரம்மனுக்கு தாடி வச்சுருக்காரு, இங்கேயும் வச்சுருக்காரு. இதை நான் இந்த கோவிலையும் பார்த்துருக்கேன். அதேமாதிரி அந்த 3-4 கோவில் அவர் கட்டின அந்த 3-4 கோவிலையும் பார்த்துருக்கேன். அப்புறம் இது பைரவர் தான். இது அர்த்தநாரீஸ்வரர். இது வந்து அர்த்தநாரீஸ்வரர். அதுக்கப்புறம் துர்க்கையம்மன். அதுக்கப்புறம் சேத்திர புராணேஸ்வரர். அதன் பிறகு வந்து சரஸ்வதி இங்கேயும் வடிவமைச்சிருக்காங்க. சரஸ்வதி தேவி இங்கேயும் வடிவமைச்சிருக்காங்க. இதை பாருங்களேன். இது எனக்கு தெரிஞ்சு பிளாக் ஸ்டோனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சிலைகள் இது வரைக்குமே நான் பார்த்தது கிடையாது. இது ஒரு காலத்தில் தூணாக இருக்க வாய்ப்புங்க இருக்குங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து முற்று பெறாமல் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே தூணாக இருந்திருக்கும் அந்த காலத்தில்.
இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா திருக்கோட்டம்னு சொல்லுவாங்க. இதை சுற்றி இருக்க பகுதிகளை வந்து திருக்கோட்டம், மக்கள் அமர்ந்து உட்காந்து இங்கே இருக்கிறத பார்க்குறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கும். இல்லை காலப்போக்கில் அழிஞ்சிருக்கு, அதுதான் உண்மை. இதுதான் நான் வந்து ரொம்ப வித்தியாசமான உள்ளது இது. சரி, இப்போ நம்ம இந்த சிலை கிட்ட இந்த கோவில்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட சிலைகள் இதெல்லாம். போன தடவை நான் வந்தேன், போன தடவை இதேமாரி நான் வந்து வீடியோ பிடிச்சேன். ஆனால் அது ஒரு சில காரணங்களால் எனக்கு தெரியாமல் டெலீட் ஆகிட்டு, அதனால தான் திரும்ப ஒரு முறை வந்தேன். இன்றைக்கி நான் கரெக்டாக போட்டுருவேன். ஏன்னா இந்த கோவிலாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். நானே ஒரு 20% கூட சொல்லியிருப்பேனான்னு எனக்கு தெரியல, நிறைய விஷயங்களுக்கு. இங்கேருந்து வரேன், இவ்வளோ அழகாக இருக்குன்னு. எனக்கு ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயிலை விட எனக்கு இந்த கோயில் தான் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு தனித்துவமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த கோவில் ரொம்ப தனித்துவமாக இருக்கும். ஓகே, இதை பாருங்க, இது வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் சிலை. இந்த பெருமாள் சிலையை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பாருங்களேன், 6 விரல் கொண்டிருக்கா. அருவிரல் அப்படிங்கிறது வந்து ஒரு முழம். அருவிரல் அப்படின்னு சொன்னால் ஒரு முழம்னு சொல்லுவாங்க. 2 முழம்னா ஒரு சான், அப்போனா 12 விரல்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 அல்லது 3 சான் இந்த சிலை இருக்க வாய்ப்பு இருக்குது, பெருமாள் சிலை. அப்புறம் இந்த கல்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உடைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சாஸ்தாவாக இருந்திருக்கலாம் இந்த சிலைகள். இப்போ பாருங்கள், சிம்மத்தூண். இது வந்து சிம்மத்தூண். இது நான் நிறைய கோயிலை பார்த்துருக்கேன் இந்த சிம்மத்தூண். இது சிம்மத்தூண். இப்போ பாருங்கள், நடராஜரோட சிலை. அதெல்லாம் உடச்சி வச்சுருக்கானுங்க. யார் உடச்சி வச்ச வேலைன்னே இது தெரில. இங்கே பார்த்தீங்களா, சிவலிங்கம். இது ஆவுடையார், இது பானம். பானமே கிராக் ஆகிருக்கு பாருங்க, அதான் வருத்தத்தக்க ஒரு விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளது டிசைனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இன்ட்ரிகேட் டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்தில். கோவிலோட சட்டங்களுக்கு வந்து அந்த டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி இன்ட்ரிகேட் டிசைன்ஸ்க்கு இது அமைப்பாங்க. அதுவும் தனியாக இருந்திருக்கு. இதெல்லாமே தூணுங்க. தூண்லாம் உடஞ்சி போயிருக்கு. அந்த காலத்தில் தூணையே உடைக்கிற அளவுக்கு சண்டை நடந்திருக்கு பாருங்க. இதுவும் தூணு. தூண்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய யாழியோட சிம்பிள்லாம் இருக்குது பாருங்க. நந்தி, எல்லாமே நந்தி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிகிரானேஸ்வரன் நினைக்கிறேன். இது எந்த சிலைங்கிற சரியா தெரியல. நிறைய சிலை உரைக்கப்பட்டிருக்கு. அதேமாதிரி இங்கே ஆவுடையா இருப்பாருங்க, பானம் தனியாக இருப்பாருங்க. இது எவ்வளோ அழகாக இருக்குங்களா. இது அம்மியா என்னன்னு தெரியல, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது எல்லாமே தூண்கள் தான். அந்த தூணில் கூட வேறுங்களேன், இந்த இது டிசைன்ஸ் கூட வித்தியாசமாக வச்சுருக்காங்க பாருங்க. இதில் கூட ஒரு வட்டமாக ஒரு டிசைன் போட்டு நடுவில் ஒரு குழி மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க. இதெல்லாம் கிடைக்காது இதுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி சிறு தூண்லாம். அதே மாதிரி இங்கேயும் டிசைன்ஸ் இருக்குது பாருங்க. இங்கேயும் டிசைன்ஸ்லாம் அமைச்சிருக்காங்க பாருங்க. எல்லாமே தூணு தான். இதுதான் முகப்பு, பெரிய நாயகி இருக்கிற இடம். இப்போ சிலையை பார்ப்போம். இது பாருங்க, சிம்மத்தூண். சிம்மத்தூண். இது பிரம்மன். ஏன்னா 3 பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி 4ஆவது பக்கம் இருக்கும். அடுத்து வந்து லிங்கோத்பவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சண்டேஸ்வர். இது வந்து துர்க்கையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. விஷ்ணு துர்க்கையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் யாருன்னு தெரியல. அது வலுவடி லிங்கம். அதாவது இந்த லிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வலுவடி லிங்கம்னு சொல்லுவாங்க. வலுவடி லிங்கம். யாராவது ஒருத்தங்க மறைந்தாங்க அப்படின்னா அதுக்கு நேராக ஒரு லிங்கம் அப்படி வைப்பாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பைரவர் சிலையாக இருக்கும். அது தட்சிணாமூர்த்தி சிலை. அதுவும் பிரம்மன் சிலை. அது வந்து பிரம்மன் சிலை. இது வந்து ரிஷபாரூடனர் சிலை. ரிஷபத்தோடு இருக்காரு. ரிஷபாரூடனர் சிலை. கோவில் வந்தீங்கன்னா இதை பாருங்கள், நிறையா சிலைகள் இதில் இருக்குது. இல்லை தனிப்பட்ட முறையில் இது வந்து 7 வைத்திருக்காங்கன்னா இது 7 முனிவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சப்த ரிஷிகள்னு சொல்லுவாங்க. சப்த ரிஷிகளாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7 பேர் இருக்காங்க. 7 பேர் இருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு சதுக்கபூதமாக இருக்க வாய்ப்பு இருக்குது.
சரியாக தெரில. இங்கே 7 ரிஷிகளாக இருக்க வாய்ப்பு. ஆனால் ரிஷிகள் இப்படி இருப்பாங்களாங்கிறதும் டவுட்டாக தான் இருக்குது. தனிப்பட்ட முறையில் நான் வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அப்புறம் நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிங்கன்னா இந்த விச்சாதிர தோரணம்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். விச்சாதிர தோரணம் அப்படின்னா அங்கே இருக்க பாருங்கள், இதே போன்ற அமைப்பு வந்து அவரும் அமைச்சிருப்பார். அதாவது கோவிலோட மேற்கு அந்த மேல் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து மயில் மாதிரி, அதாவது மயில் மாதிரியே அந்த இது அமைத்திருப்பாங்க, தோரணம் மாதிரி அமைச்சிருப்பாங்க. மயில் வந்து அப்படியே தோகையை விரிக்கிற மாதிரியே அந்த இதை அமைச்சிருப்பாங்க. அதான் விச்சாதிர தோரணம்னு பேர். அதையெல்லாம் வந்து அவர் வெற்றி பெற்று கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. அதாவது இந்த ராஜேந்திர சோழன் சம்மந்தப்பட்ட மெய்கீர்த்திக்கு இந்த கோவில் வந்து எடுப்படும். அதனால தான் இன்றைக்கி நான் வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கே வாய் வலிக்குதுங்க. ஒரு மலை, இந்த கோவில் மலை என்னை பொறுத்த வரைக்கும் தஞ்சை பெரிய கோயில் கூட ஓரளவுக்கு விலக்கி சொல்லிடலாம். இந்த கோவில் கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்குமே. ஆனால் ஒரு சிறு துளி தாங்க. இதை கண்டுபிடிச்சவங்களெல்லாம் யோசிச்சு பாருங்க. இது விஷ்ணு துர்க்கை. இந்த துர்க்கை தான். இதை வந்து சூழல் வச்சுருக்காங்க பாருங்க. இது சிம்மத்தூண். இந்த துர்க்கையை தான் அவர் வந்து வராரு. துர்க்கை. இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை சுற்றி 8 காளி கோவில் இருக்குது. இந்த 8 காளி கோவிலுமே வந்து ராஜேந்திர சோழன் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட அவர் வந்து எல்லை காளிகளாக வைத்திருந்தாராம். அது எல்லாமே வந்து மற்ற நாடுகள் தேசத்துலேருந்து எடுக்கப்பட்டது தான். கைப்பற்றப்பட்டதுலேருந்து அமைச்சு ஒரு கோவில் கட்டி அதில் வந்து பிளேஸ் பண்ணது வந்து ராஜேந்திர சோழன் தான். கெத்து மண்ணை எந்த பக்கம் பார்த்தாலும் நல்லா இருக்குங்க. இந்த அமைப்பு வந்து பெரிய கோயிலை விட எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சரல் அமைப்பே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இனி ஒரு கோவில் கட்டவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இது சிம்ம கிணறு. இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் அந்த காலத்தில் சுரங்கம் இருந்திருக்கு. இப்போ போனால் தண்ணியாக தான் இருக்குது. தண்ணி வடிகட்டிட்டாங்க. இப்போ உள்ள தண்ணி இல்லை, தண்ணியை வடிகட்டிருக்காங்க. ஊற்றுதியா சிம்மக்கிணறு. அந்த காலத்தில் வந்து இந்த கோவிலில் கொஞ்சம் கொஞ்சமாக தெலுங்கு வந்துட்டுங்கிறது ஒரு வருத்தத்தக்க விஷயம். பின்னால் அந்த நாயக்கர்கள்லாம் அதை கொண்டு வந்துருக்காங்க. இது வந்து எப்போ உருவாக்கப்பட்ட கல்வெட்டுன்னு தெரில. தமிழும் இருக்குது, தெலுங்கு இருக்குது. இது தெலுங்கா கன்னடமானு தெரில. ஓகே, இது அவ்வளோதான். சிம்மக்கிணறு அவ்வளோ. இதுதான் வந்து கிணறு, கங்கை கொண்ட கிணறு. இப்போ இது சாக்கடை தண்ணிலாம் கொஞ்சம் கலந்துருக்கு. அது ஒரு வருத்தத்தக்க விஷயந்தான். ஏன்னா வந்து நல்லா வேலை மூடி போட்டு வச்சுருக்காங்க. அது வரைக்கும் நல்ல விஷயந்தான். அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய கிணறை உருவாக்கியிருக்காரு பாருங்க. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, கங்கை, அதாவது அந்த திருவேணி சங்கமத்தில் வந்து போரிட்டு மகிபாலனை தோக்கடிச்சிட்டு பாலநாட்டையும் ஜெயிச்சுட்டு அதாவது அந்த பாலநாட்டை ஜெயிக்கிறதுக்காகவே பல நாடுகளை அவர் ஜெயிக்கிறார். பாலர்களை ஜெயிக்கிறதுக்காக மகாகோசலம்னு சொல்லக்கூடிய ஜார்க்கண்ட் பகுதியை ஜெயிக்கிறாரு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா வந்து ஒட்டர தேசம்னு சொல்கிற ஒடிசாவை ஜெயிக்கிறாரு. ஏன்னா அப்படி போனால் தான் வங்காளத்துக்கு போக முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மகதத்தையும் ஜெயித்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அது மைக்கீத்தியில் தெளிவாக சொல்லப்படலை. ஆனால் வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த மதுரை மண்டலம்னு சொல்கிறாங்க, அது மதுராவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற மதுரா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மதுராவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் மதுராவை ஜெயிச்சதாக சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது. ஆதாரம் இல்லாமல் பல பேர் கதை கட்டுவான். அதை நம்ம செய்ய வேணாம். அவ்வளோதாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கல்வெட்டும் வெளிப்புற அமைப்பு மட்டும்தான் சொல்லணும். இதெல்லாம் சொல்லிட்டேன். போன முறை நான் உள்ளே போய் வீடியோ பிடிச்சதுக்கே ஒரு அம்மா கண்ணாமண்ணா சுத்தம் பிடிச்சி. இப்போ உள்ளே என்னென்னமோ பண்ணுறாருங்க. அது என்ன சொல்கிறாங்களோ இதுதாங்க. இது வரைக்கும் வெளியில் உள்ள அமைப்புகள் எல்லாமே நான் தெளிவாக சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியது வந்து கல்வெட்டு மட்டும்தான். இது எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். சரி, இது வந்து ஒரு 1, 2, 3 பகுதிகளாக பண்ணலாம். இதை முடிச்சுட்டு அப்புறம் நான் கல்வெட்டு பகுதி தனி பகுதியாக சொல்கிறேன்.